அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பின் சட்டங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதால் கிடைக்கக்கூடிய மறுமை பலன்கள் என்ன? நோன்பின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் பயிற்சி எடுக்கிறோம். இதனால் நமக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன கிடைக்கும்? வேறு எந்த நல்லறத்துக்குமே கிடைக்காத மகத்தான பரிசுகள் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். ஒவ்வொரு நன்மையும் அது போன்றே 10 மடங்கு முதல் 700 மடங்குகளுக்கு நிகரானது. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். நோன்பு நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாகும் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லீமில் 1945வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. மற்ற வணக்கத்தை விட நோன்பு அதிகமான பரிசுகளை பெற்று தரக்கூடியதாகவும், நோன்பு காலங்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் நாம் செய்யக்கூடிய நன்மையை போன்றே 10 முதல் 700 மடங்கு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த நோன்பு அல்லாஹ் எனக்குரியது, தனக்குரியதாக ஆக்கியிருக்கான். நோன்புக்கு அவன் நானே கூலி வழங்குவேன் என்பதாகவும், நோன்பு வைக்கிறதுனால நரகத்திலிருந்து நோன்பு நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருப்பதாகவும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது இதைத்தான் நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்துகிறது. மற்ற எந்த வணக்கத்தையுமே விட நோன்பு அதிகமான பரிசுகளை பெற்றுத்தரும் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 1894, 1904வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. மேலும் நோன்பாளிகளுக்கு இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக 2 விதமான மகிழ்ச்சிகள் இருப்பதாகவும், ஒன்று என்னென்னா, நோன்பு திறக்கும்போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். நோன்பு துறந்து இஃப்தார் நேரங்களில் அவன் தண்ணீர் அருந்தி தன்னுடைய நோன்பை துறக்கக்கூடிய நேரத்தில் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் மறுமையில் தன் இறைவனை சந்திக்கும் போது இந்த நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவும் புகாரியில் 1904வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இறைவனை சந்திக்கும் போது நோன்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அவர்களை நடத்துவான் என்பதுதான் இதன் பொருள். மறுமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக புகாரியில் 38, 1901, 2014 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. மறுமையின் மீது நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சு இந்த நல்ல அமல்கள் நம்ம செய்யும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்மளுடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதாகவும், இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது, அனைத்து பாவங்களுக்குமே மன்னிப்பு கிடைப்பது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. சிறிய அமல்கள் மூலமாக இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைப்பது என்பது நோன்பு நோற்பதில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதைத்தான் காட்டுகிறது. எனவே நாம் இந்த மாதம் முழுவதும், இந்த ரமலான் மாதத்தை நோன்பு நோற்று அதிகமான நன்மைகள் செய்து நம்மளுடைய முன் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் சட்டங்கள் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.